இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு மாத்திர விரோதமா நடந்து கொண்டிருக்கின்றது. ரம்ஜான் விழா நடக்குது, வெள்ளிக்கிழமையான ரோட்ல தொழுகை நடத்துறாங்க. கிறிஸ்துமஸ் விழா நடக்குது, கிறிஸ்துமஸ்னுடைய ரதம் ஊர்வலம் நடத்துறாங்க. இந்துக்களுக்கு வழிபாட்டுக்கு உரிமை இல்லை. திண்டுக்கல்ல குங்கும மாரியம்மன் ஒரு சின்ன கோயில்ல வழிபட போன இந்துனுடைய மாநில செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க. அது அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம் போய் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வெடியா அவங்கள ஒரு மண்டபத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இன்றைக்கு பெண்களுடைய தினம். இந்த அரசாங்கம் பெண்கள் தினத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். தடைன்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய கல்லுக்கு தடை, மனிதரை உயிரை குடிக்கக்கூடிய பிராந்தி விஸ்கி இந்த மாதிரி இதுக்கு தடை இல்லை. இது எவ்வளவு டர்ன் ஓவர் ஆகும் அப்படி பாக்குறாங்க. இன்னும் இந்த நடிகர் விஜய் ஒருத்தர் இருக்காரு, இஸ்தார் நோம்பு கூப்பிடுறேன்னு சொல்லி துப்பி அனுப்பிச்சிட்டாரு. துப்பி அனுப்பிட்டு போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க. தைப்பூசம் திருவிழாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லல. நான் சொல்றது அதுக்கு போனதை பத்தி கவலை இல்லை. நீ சரியா இருக்கணும். கிறிஸ்தவனா இருக்கிற, முஸ்லீம் ஓட்டு வேணும் போற, அப்ப ஹிந்து ஓட்டு வேண்டாமா? தைப்பூசத்துக்கு நீ சொல்லி இருக்கணும், வாழ்த்து சொல்லி இருக்கணும், விழா கொண்டாடி இருக்கணும். இதே மாதிரிதான் எல்லா கட்சியுமே ரம்ஜானுக்கு போறாங்க, கிறிஸ்துமஸ்க்கு போறாங்க, தைப்பூச விழா எந்த கட்சியுமே கொண்டாடும். இதெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமா இன்னைக்கு அந்த திமுக கூட்டணியால் நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 2006, 2026 திண்டுக்கல்னுடைய பத்துமரி ஈஸ்வரன், அபிராமியம்மன் நிச்சயமா இந்த ஆட்சிக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் நான் நம்புறோம். இதுக்கு யாரோ ஒரு அதிகாரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு வழிகாமிச்சுட்டு இருக்காங்க. தப்பான வழிகாமிக்கிறாங்க. அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அபிராமி அம்மன் நிச்சயமாக ஒரு மாசத்துக்குள்ள தண்டனை கொடுப்பாங்கிறதா எங்களுக்கு தெரியுது. ஆனா நிச்சயமா அந்த அதிகாரி பாதிப்பாங்க. அப்ப நம்ம அந்த அதிகாரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் கேட்கணும் சார். இன்னைக்கு நீங்க திண்டுக்கல் நோக்கி புறப்படுறீங்களா? ஆமா. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய கைது பண்ணியிருந்தாங்க. அவங்களை பார்த்துட்டு அந்த அபிராமன் சாமி கும்பிட்டோம்லான்னு போலான்னு இருக்கேன். போலீஸ் இன்னும் விட மாட்டேங்கிறாங்க. நான் போறதுக்கு தயாரா இருக்கிறேன். அங்க போகணும் அப்படிங்கறத காவல்துறையிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணுவான்னு தெரியும். அனுமதி மறுக்க மாட்டாங்க. தடை மாரி போகலாம். இப்ப கோயில்கள் தொடர்பான பிரச்சனைகள், மதம் ரீதியா பல்வேறு பிரச்சனைகள் திருப்பரங்குன்றதுக்கு அப்புறம் திண்டுக்கல் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திண்டுக்கல்ல என்ன பிரச்சனைனா, திப்பு சுல்தானுடைய படையெடுப்புல 2 சிலைகள் கீழே தூக்கி வீசப்பட்டது. அந்த சிலை மேல கொண்டு போய் வைக்கணும் அப்படி நீண்ட காலமா கோரிக்கை வச்சிருக்கிறோம். அங்க மேல கோயில் இருக்கு. அந்த கோயில் தப்பான வழிக்கு அங்க போய் கொண்டிருக்கார்கள். அதெல்லாம் மாத்தி அந்த கொண்டு போய் சாமி சிலை வைக்கணும், விக்கிரத்தை வைக்கணும் நம்ம நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். அது மக்களும் அதை அங்க ஆதரிக்கிறாங்க. இது ஒரு லைன் இருந்தா கூட அங்க கிரிவல பாதை, கிரிவலம் எல்லாம் மக்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டுக்காக வீடு வீடா அந்த அபிராமன் கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அதுக்கான தடை போட்டிருக்காங்க. இது அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருக்கு. திருப்பரங்குன்றம் அதே மாதிரிதான். மேல தெய்வம் சொல்லி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் மேல தெய்வமேத்தருக்கு இந்த அறநிலையத்துறையும் அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. கோர்ட்டு சொல்லியிருக்கு. மேல தெய்வமேத்தர்னு கோர்ட்டு சொல்லி இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு மேல ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்பி, மக்கள் பிரதிநிதி, எல்லாரும் ஓட்டு போட்ட அந்த மக்கள் பிரதிநிதி மேல போய் பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. இந்துவனை வன்மையா கண்டிக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்கள்லாம் கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி சென்னிமலையாட்டும் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல முருகன் கோயில் எல்லாம் எப்படியாவது இந்துக்களை தடுக்கணும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துடைய நோக்கம்.
அதனால மக்கள் வந்து வருகின்ற 2027 மிகப்பெரிய பாடங்கள் வைப்பாங்க. எங்களை இந்து முன்னணியை சீண்டிட்டு இருக்காங்க. இந்து முன்னணி வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லை. நாம எல்லா கட்சியில இருக்க கூட இந்துக்களா இருக்கணும் அப்படிதான் நான் விரும்புறோம். ஆனா இந்த அரசாங்கம் போற போக்கு பார்த்தா திமுகவுக்கு எதிர்ப்பா வருகின்ற தேர்தலை பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்க தான் உருவாக்குறாங்க. இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. ஆனா யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு